என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் குழந்தையாக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாக்கு இன்று உன் கண்களில் பட்டுவிடும். என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருந்த மிக முக்கியமான தருணம் இன்று வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ என்னை உன் தாயாக நினைக்கும் பட்சத்தில் இன்று நீ முழுமையாக என் வாக்கினை நிச்சயமாக கேட்டு விடுவாய் என்றால் என்னுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் இன்று என் பிள்ளை வாழ்க்கையில் கிடைக்கும். நீ மிக முக்கியமான தருணத்தை எட்டும் பொழுது இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளையும் சேர்த்து பெற வேண்டும் அல்லவா? அதனால்தான் அம்மா உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் இன்று நல்லதொரு முடிவினை உனக்கு கொடுக்கப் போகின்றது. இது நடக்குமா நடக்காதா, நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் கிடைக்குமா என்றெல்லாம் நீ ஏங்கி பார்த்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது. இனி எல்லாமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. ஒவ்வொரு நாளையும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம், அம்மா இது என்ன, இன்றைய நாளாவது எனக்கு நல்ல நாளாக இருக்குமா என்று நினைத்தால் இன்றுமே உனக்கு மன கஷ்டத்தில்தானே இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று நீ சொல்வாய் அல்லவா? என் பிள்ளையே, முதலில் இந்த தாயானவள் யார் என்பதை நீ புரிந்து கொள். அம்மா பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவள் கிடையாது. அதற்காக நீ படுகின்ற கஷ்டங்களை நீ அனுபவிக்க கூடாது என்று சொல்பவனும் கிடையாது. இந்த கஷ்டம் உனக்கு இப்பொழுது தேவையானது. இந்த கஷ்டத்திலிருந்து நீ ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. எல்லா உறவுகளும் எல்லா மனிதர்களும் உண்மையாக இருக்கின்றார்கள் என்று நினைக்காமல் சில மனிதர்கள் வாழ்க்கையில் செய்கின்ற சில தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு இது போன்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருவது சகஜம்தானே. இதையெல்லாம் கடந்துதான் நீ வாழ்க்கையில் உனக்கானது வெற்றி பெற வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அதை நான் ஒருபொழுதும் மாற்ற மாட்டேன். என் தங்கமே, இந்த சூழ்நிலையிலிருந்து கடந்து வந்து இந்த தாயானவளை நீ மனதார நினைத்து வழிபட வேண்டும். என் பிள்ளைக்கு முதலில் நல்ல அனுபவம் கிடைத்துவிட வேண்டும். எந்த சூழ்நிலை ஆயினும் அமைதியாக கடந்து வந்தால் கடைசியில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று யாருக்கு தோன்றுகின்றதோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே விரைவாக பெற்றுவிட முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோதனையின் உச்சத்தில் நிற்கும் பொழுது அமைதிதான் உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, அந்த அமைதிதான் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசு. நீ அமைதியாக இருக்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுக்காமல் தெளிவான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். என் தங்கமே, இன்று நீ எதிர்பார்த்த தருணம் உன் வாழ்க்கையில் வருவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ என்னிடத்தில் பிடித்த உன்னுடைய பிடிவாதம்தான். இந்த விஷயம்தான் வேண்டும் தாயே என்று இந்த தாயானவளிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? அம்மா இது ஒருபோதும் இது இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று நீ அதை மட்டும் கவனமாக கொண்டு தேடிக்கொண்டிருந்தாயல்லவா? நீ காத்திருந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்குமான பலன்தான் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, எப்பேற்பட்ட மனநிலையை நீ கொண்டிருப்பவராக இருந்தாலும் பல இடங்களில் பொறுமையாக செல்ல வேண்டியது அவசியமாகின்றது. இப்படி பொறுத்துதான் நான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்லாதே என் தங்கமே.
ஒரு நாள் நல்ல வேளை நான் பொறுமையாக இருந்தேன், அதனால்தான் இன்று எனக்கு நல்லது நடக்கின்றது என்று நினைப்பாய். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல செயல்களையும் உன் அம்மா நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ இந்த தாயானவளினுடைய குழந்தையாக இருக்கும் வரை உனக்குள் பயம் என்ற ஒன்று இருக்கவே கூடாது. பயம் என்பது யாருக்கு இருக்க வேண்டும் தெரியுமா? உண்மையில் தவறு செய்தவர்களுக்குத்தான் பயம் இருக்க வேண்டும். தவறு செய்யாதவர்கள் இதை பார்த்து பயப்பட வேண்டும் என்று உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த தாயானவள் என்னை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்னை உன் வாழ்க்கையில் நீ முழுமையாக கொண்டு வருகின்றாயோ அந்த அளவிற்கு நானும் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்து விடுவேன். சுற்றி நடக்கின்ற தீய விஷயங்களை எல்லாம் விரைவாக விரட்டி அடித்து விடுவேன். எந்த சூழ்நிலை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்ததோ அந்த சூழ்நிலையை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எதையும் என் பிள்ளை எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை நீ கண்டு மனமகிழ்ச்சி அடைவாய். இவை எல்லாம் நமக்குத்தான் நடந்ததா என்று நீ வியர்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும். எல்லாவற்றிற்கும் மேலாக யார் உன்னை தூற்றினார்களோ, யார் உன்னை வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நடக்கும் என்று சொன்னார்களோ அவர்கள் வாயிலிருந்து நல்ல விஷயங்களை நீ பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோருடைய அன்பினையும் பெறுவது இங்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் என் பிள்ளை எல்லோருடைய அன்புக்காகவும் ஏங்க வேண்டிய அவசியம் முதலில் உனக்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டு உன் தாயானவள் என்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து கொண்டு என் மீது அன்பு வைத்து நீ பொறுமையாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, இந்த தாயானவளினுடைய உண்மையான அன்பினை புரிந்து கொண்டவர்கள் யாரும் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியுடையவர்கள். யாரும் அவர்களோடு மட்டுமே என் பிள்ளை நீ நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நீ வேண்டும் என்று தேடி தேடி போய் ஒரு அன்பை கொடுப்பாயானால் அந்த அன்பிற்கு அங்கே மரியாதை இல்லாத பட்சத்தில் தேவையில்லாமல் நீ உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். என் பிள்ளையே, உனக்காக கிடைக்கின்ற நல்ல நேரத்தை நீ தவிர்த்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் என்று உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. இந்த தாயானவள் உனக்கு நான் அதை தருவேன் என்று நீ நம்பினாய் அல்லவா? என்னை கண்டு அஞ்சாமல் என் அருகில் நிற்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே அவர்கள் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதித்து விடுவார்கள். என்னை கண்டு பயந்து யார் ஒதுங்கி நிற்கிறார்களோ அவர்கள் மனதில் நிச்சயமாக தீய எண்ணங்கள் இருக்கின்றது என்று அர்த்தம். தீய எண்ணங்களை கொண்டவர்களால் மட்டும்தான் தெய்வத்தின் முன்னால் நிற்க முடியாது. தெய்வத்தின் வாக்கினை கேட்க முடியாது. தெய்வம் என்ன நினைத்தாலும் அதை உணர முடியாது. தன் வாழ்க்கையில் நடப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி யார் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் முதலில் தெய்வத்தை தான் தன் வாழ்க்கையில் கொண்டு வரவே இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் இருக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே தான் நினைத்த காரியத்தை விரைவாக சாதித்து விடுவார்கள். எனக்கு சாதிக்க முடியவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது பழி போட்டு விடக்கூடாது. உன்னுடைய காரியங்களும் உன்னுடைய செயல்களும் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பினை பெற்று நீ நல்ல நிலைக்கு வர துடித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ நினைத்தவை எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று நீ எதிர்பார்த்த தருணத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, உன்னுடைய அந்த தீராத முயற்சி, நீ கொண்டிருந்த அந்த முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் இன்று நீ எதிர்பார்த்த தருணத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு தருணம் அமைந்து
விட்டால் நான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வேன் என்று என் பிள்ளை நீ சொன்னாயல்லவா? அந்த தருணத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற லட்சியத்தை சரியாக பிடித்துக்கொள். லட்சியம் என்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதை அடைய நினைக்கின்ற உன்னுடைய மனது அதை சார்ந்து வருகின்றது என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் என்ன நடக்கும். நீ அடைகின்ற விஷயம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நல்லது நடக்க வேண்டும் என்று நீ மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நினைக்கும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவளினுடைய நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டிருந்தாலே போதும். உனக்காக எங்கிருந்தாலும் என் இரு கரங்களை நீட்ட நான் காத்து கொண்டேதான் இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.